அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்க போகும் அதிசயம் 120 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்க இருக்கும் வாய்ப்பு. இப்படிப்பட்ட வாய்ப்பை சிம்மராசினியர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கடகராசியில் குரு அதிசாரமாக மிதன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ஜென்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சுக்கிரன் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தோஷங்கள் குறைந்து அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7 பதிவதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பிறக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. 3இல் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார். இதனால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்காங்க. விலகி சென்ற உறவினர்கள் வீடு தேடி வரலாங்க. சில நல்ல செய்திகள் காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையால் குழந்தைகளுடைய நலன் குறித்த சிந்தனைகள் மேலோங்க இருக்குதுங்க. அவர்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் மகிழ்ச்சியை தருங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது சிம்மராசினியர்களான உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு. குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் என்பது உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. புத்திரபாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு. இதனால் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்கள் எதிர்பாராத செலவுகள் சில ஏற்படலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. 2ஆம் இடத்தில் சூரியன் மன உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையும் தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும் என்பதால எச்சரிக்கையுடன் பேசுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது அவசியங்க. சரும நோய்களும் கண் நோய்களும் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்மராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பெற்றோர்களுடைய மணி விழாக்கள், பவள விளக்கல் சிறப்பாக நடைபெற வழிபிறக்க இருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பல
பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை அதிக பலன் உண்டுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகள் கொடுப்பாங்க. நிறுவன மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடிய இருக்கு. உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டாலும் லாபம் கைக்கு வந்து சேர்வது சற்று அரிதான ஒரு விஷயமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்கள் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க. உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வாங்கி போட்ட இடத்தால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் காத்திருக்குதுங்க. அப்படிப்பட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்குங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. சற்று அலட்சியமாக இருந்துவிட்டாலும் பின்விளைவு அதிகமாக இருக்கும். அதே போல கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆரம்பத்திலேயே அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப செலவுகளை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்ற குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் அகல இருக்குதுங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய இருக்கு. தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க. அதிக மூலதனம் போடுவதற்காக இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைய இருக்காங்க. வீடு வாங்கும் யோகம் உண்டு அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டுங்க. உடல் நலன் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி கண்டகச்சன் வக்ரம் பெறுவது நன்மைதாங்க. என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எதிரிகளின் பலம் கூடுங்க. தொழில் பலம் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைப்பது சற்று அரிதாக இருக்குங்க. அதனால் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரத்தாங்க செய்யும். அவற்றிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேர. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கவனம் நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ஆதித்ய பிரபு வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது.